எபிசோட் 7. நிச்சயதார்த்தம் இனிதே முடிந்தது. இரு வீட்டாரும் ஒன்றாக நின்று குடும்ப புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தனர். உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து வாழ்த்து சென்றனர். அதே நேரத்தில் கிளம்ப தயாராக நின்ற ஆதவனின் பார்வை நிலாவை தொட்டது. ஒரு நொடி வார்த்தைகள் எதுவும் இல்லை. நிலா லேசாக புன்னகைத்தாள். ஆதவனும் அமைதியாக தலையசைத்தான். அடுத்த நொடியே, சரி நாங்க கிளம்புற சம்மந்தி என்று ராகவன் கூற, பத்திரமா போயிட்டு வாங்க, வீட்டுக்கு போனதும் ஒரு கால் பண்ணிடுங்க என்று சண்முகம் வழி அனுப்பினார். லக்ஷ்மி மீனாவின் கைகளை பிடித்து, எல்லா வேலைகளும் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இனிமே நம்ம கல்யாண வேலை பார்க்கலாம் சம்மந்தி என்று புன்னகையுடன் கூறினார். கண்டிப்பா சம்மந்தி என்று மீனாவும் சிரித்தார். அர்ஜுன் எல்லோரிடமும் விடைபெற்று காரை நோக்கி நடந்தான். ஆதவனும் திரும்பி செல்லும் போது இன்னொரு முறை நிலாவை பார்த்தான். அவள் இன்னும் வாசல் அருகே நின்று கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் தங்கள் பார்வையை விலக்கி கொண்டனர். கார் மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறியது. முன் இருக்கையில் அர்ஜுன் ஓட்டிக்கொண்டிருந்தான். அருகில் ராகவன், பின்புறம் லக்ஷ்மி, ஆதவன், வேணுகோபால், அவருடைய மனைவி வெண்ணிலா அமர்ந்திருந்தனர். சில நிமிடங்கள் யாரும் பெரிதாக பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது வெண்ணிலாதான். எனக்கென்னவோ இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பேசுற மாதிரி தெரியல. ஒரு வார்த்தை கூட சரியா பேசல, ரொம்ப தலக்கணம் போல. என்ன குணமோ! அவர் சாதாரணமாக சொல்வது போல பேசினாலும் அந்த வார்த்தையில் திருப்தியின்மை தெளிவாக இருந்தது. லக்ஷ்மி ஒரு நொடி அமைதியாக அவரை பார்த்தார். அவர் மீண்டும் ஏதாவது சொல்லும் முன், வெண்ணிலாக்கா, அவ சுபாவமே அமைதியா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. புதுசா இவ்வளோ பேருக்கு நடுவால இருந்தா யாராலையும் இயல்பா பேச முடியாது என்று சிரித்தபடி லக்ஷ்மி சொன்னார். வெண்ணிலாவோ அதுவும் சரிதான் என்றாலும் முகத்தில் முழு சம்மதம் இல்லை. அப்போது ராகவன் பேச்சை மாற்றினார். அண்ணன், மண்டப அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, நாளைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். வேணுகோபால் உடனே, ஆமா ராகவா, அதுதான் சரி என்று அதை பற்றி பேச ஆரம்பித்தனர். பேச்சு வேறு திசைக்கு திரும்பியது. லக்ஷ்மி ஒரு நொடி ஆதவனை பார்த்தார். அவன் ஜன்னல் வழியாக வெளியேதான் பார்த்து கொண்டிருந்தான். வெண்ணிலா பெரியம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு எந்த எதிர்வினையும் அவன் முகத்தில் தெரியவில்லை. அதை பார்த்த பிறகுதான் லக்ஷ்மி மனதில் இருந்த சிறிய பதற்றமும் குறைந்தது. கார் அவர்களது வீட்டை நோக்கி தொடர்ந்து பயணித்தது. சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தார்கள். எல்லோரும் காரில் இருந்து இறங்கி கொண்டு வந்த பொருட்களை உள்ளே எடுத்து சென்றனர். அம்மா, இந்த தாம்பூலத்தட்டை எங்க வைக்கணும் என்று அர்ஜுன் கேட்டான். பூஜை ரூம்ல வைடா என்று லக்ஷ்மி கூறினார். அனைத்து வேலைகளும் முடிந்ததும் ஒவ்வொருவரும் தங்கள் அறைக்குள் சென்றனர். ஆதவன் தனது அறைக்குள் நுழைந்து சட்டையை மாற்றிவிட்டு கட்டலில் அமர்ந்தான். அவன் அருகில் இருந்த மொபைலை எடுத்தான். திரையில் நிலா என்ற பெயர். சில நொடிகள் அந்த கான்டாக்டையே பார்த்து கொண்டிருந்தான். அழைக்க வேண்டும், மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. பிறகு பார்த்துக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்தவன் மொபைலை லாக் செய்துவிட்டு மேசையின் மேல் வைத்துவிட்டு படுத்துக்கொண்டான். சில நிமிடங்களில் அன்றைய நாள் முழுக்க இருந்த அலைச்சல் காரணமாக அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டான். அதே நேரம் நிலா வீட்டிலும் உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப தொடங்கினர். சரி, நாங்க கிளம்புறோம், கல்யாணத்துல பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் விடை பெற்று சென்றனர். வீட்டில் இருந்த பரபரப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அப்போது, நிலாமா என்று சண்முகம் அழைத்தார். சொல்லுங்கப்பா என்று அருகில் வந்தாள் நிலா. ஆதவன் நம்பர் வாங்கியிருக்கீங்கல்ல, பேசலாம், ஆனா அளவா பேசணும். தேவையில்லாம அடிக்கடி ஃபோன் மெசேஜ் எல்லாம் வேண்டாம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசினா போதும். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நிலா, சரிப்பா என்று தலையசைத்தாள். சண்முகம் புன்னகைத்தபடி, சரி போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நிலா மனதில் பதித்து கொண்டாள். சண்முகம் அங்கிருந்து சென்றதும் நிலா மெதுவாக தன் அறைக்கு சென்றாள். சில நிமிடங்களில் கயலும் உள்ளே வந்தாள். அக்கா என்று அழைத்தபடி கதவை சாத்திவிட்டு அவள் அருகே வந்து அமர்ந்தாள். நிலா அவளை பார்த்து, கயல், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னியே, ஏதாவது தெரிஞ்சுதா என்று மெதுவாக கேட்டாள். கயல் சிரித்தபடி, அக்கா 2 நாள் தான் ஆச்சு, கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேன் என்றாள். நிலாவும் லேசாக தலையசைத்தாள். சரி, அவசரம் எதுவும் இல்லை, கிடைச்சா மட்டும் சொல்லு என்றாள். சொல்றேன்கா என்று உறுதியாக சொன்ன கயல் பேச்சை மாற்றி வேறு விஷயங்களை பேச ஆரம்பித்தாள். ஆனால் நிலாவின் மனதில் மட்டும் ஆதவனை பற்றி கேள்விகள் மெதுவாக ஒன்றின் பின் ஒன்றாக முளைக்க ஆரம்பித்தன. மறுநாள் காலை வழக்கம் போல சீக்கிரமாக எழுந்து பள்ளிக்கு தயாரானாள் நிலா.
மீனா மதிய உணவை எடுத்து கொடுத்து பத்திரமா போயிட்டு வாமா என்றார். சரிம்மா என்று புன்னகைத்தபடி கிளம்பினாள். பள்ளிக்குள் நுழைந்தவுடனேயே வாசலில் காத்திருந்த அபிநயா அவளை பார்த்தாள். நிலா, நேத்து என்கேஜ்மெண்ட்ல உன்னை பார்த்ததிலிருந்தே ஏதோ டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்க எல்லோரும் இருந்ததுனால கேட்க முடியல. என்னாச்சு என்று அக்கறையுடன் கேட்டாள். ஒரு பெருமூச்சு விட்ட நிலா நேற்று நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தாள். ஆதவனை பார்த்தது, நிச்சயதார்த்தம் என அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். ஆனா அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுட்டாங்க என்று சொன்னதும், என்ன அடுத்த மாதமா என்று அபிநயா அதிர்ச்சியடைந்தாள். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் கேப் இருக்கும்னு நினைச்சேன். அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், பேசி பழகிக்கலான்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீக்கிரமா வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் நிலா. அபிநயா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். நீ இப்பவே எதையும் யோசிச்சு குழப்பிக்காத, அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு என்று ஆறுதல் கூறினாள். நிலாவும் லேசாக தலையசைத்தாள். சரி பார்க்கலாம் என்றாள். சிறிது நேரம் கழித்து பள்ளி நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றாள் நிலா. மேம், எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதம் கல்யாணம் என்று கூறினாள். அட, ரொம்ப சந்தோஷம் நிலா, கங்க்ராச்சுலேஷன் என்று மேம் வாழ்த்தினார். தேங்க்யூ மேம் என்று புன்னகைத்தாள் நிலா. கல்யாணத்துக்கு பிறகும் இங்க கண்டினியூ பண்ணுவீங்களா என்று மேம் கேட்டார். நிலா மெதுவாக, இல்லை மேம், கல்யாணத்துக்கு பிறகு நான் சென்னை போயிடுவேன், அதனால இங்க கண்டினியூ பண்ண முடியாது என்றாள். ஓ சரி, அப்படின்னா தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடலாம் என்றார் மேம். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த நிலா பள்ளி வளாகத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தாள். இன்னும் ஒரு மாதம், அதற்கு பிறகு இந்த பள்ளி, இந்த மாணவர்கள், இந்த இடம் எல்லாமே நினைவுகளாக போய்விடும் என்ற எண்ணம் அவள் மனதை அமைதியாக கணக்க வைத்தது. பள்ளி முடிந்து வழக்கம் போல வீட்டிற்குள் வந்தாள் நிலா. காலை இருந்ததை விட அவள் முகம் இன்னும் வாடியிருந்தது. வாசலில் அமர்ந்திருந்த சண்முகம் அவளை பார்த்து, என்னம்மா ஸ்கூல்ல சொல்லிட்டியா என்று கேட்டார். சொல்லிட்டம்பா என்று மட்டும் சுருக்கமாக பதிலளித்தாள். என்ன சொன்னாங்க? கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க, அப்புறம் ஃபார்மாலிட்டிஸா ஆரம்பிக்க சொன்னாங்க என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நேராக தனது அறைக்குள் சென்று விட்டாள். அவள் சென்றதை பார்த்த மீனா, ஏங்க, நிலா முகமே சரியில்லை என்று மெதுவாக சொன்னார். சண்முகம் அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டார். அறைக்குள் வந்த நிலா பையை ஓரமாக வைத்துவிட்டு கட்டலில் அமர்ந்தாள். இதுவரை மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து நின்றனர். சென்னையில் பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சப்ப பொண்ணு தனியா இருக்கக்கூடாதுன்னு அப்பா அனுப்பல, நானும் ஏத்துக்கிட்டேன். இப்ப கல்யாண தேதிய பெரியப்பா தான் முடிவு பண்ணியிருக்காரு. அவர் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நம்ம நல்லதுக்கு தான் அவர் முடிவு பண்ணியிருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை எங்கிட்டையும் கேட்டிருக்கலாமே. எனக்கு என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன், அதையும் கேட்டிருக்கலாமே. எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று நினைத்தவளின் கண்கள் கோபத்தில் மெதுவாக கலங்கின. ஆனால் அடுத்த நொடியே தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. சிறு வயதிலிருந்து எத்தனை கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை முன்னேற்றினார். 2 மகள்களையும் எந்த குறையும் இல்லாமல் படிக்க வைத்தார். தனக்கு பிடித்ததை விட பிள்ளைகளுக்கு பிடித்ததை தான் எப்போதும் முதலில் வாங்கி கொடுத்தார். அந்த நினைவுகள் எல்லாம் மனதில் ஓடியது. அப்பா என்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் செய்யல, எது நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ணியிருப்பார் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் நிலா. அன்று இரவு வழக்கம் போல யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. இரவு உணவையும் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்றாள் நிலா. அவளின் அமைதியை மீனா மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தார். என் பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ போட்டு வருத்திக்கிட்டு இருக்கா என்று நினைத்தாலும் இப்போது பேசினால் இன்னும் வருந்து விடுவாள் என்று அமைதியாக இருந்தார். மறுநாள் காலை வழக்கம் போலவே நிலா எழுந்து எதுவும் நடக்காதது போல் இயல்பாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். முகத்தில் மீண்டும் ஒரு அமைதியான புன்னகை திரும்பியிருந்தது. அதை பார்த்த மீனாவுக்கு மட்டும் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த சின்ன வருத்தம் தெளிவாக புரிந்தது. நாட்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தன. நிலாவின் வாழ்க்கை மீண்டும் வழக்கமான பாதைக்கு திரும்பியது. பள்ளிக்குள் நுழைந்த பிறகு மாலை வீட்டுக்கு திரும்பும் வரை அவளால் கைபேசியை பார்க்கவே முடியாது. வகுப்புகள், திருத்த வேண்டிய நோட்டு புத்தகங்கள் என்று நாள் முழுவதும் அவள் பிஸியாகவே இருப்பாள். அதே நேரத்தில் சென்னையில் ஆதவனின் நாட்களும் அதே போல் ஓடிக்கொண்டிருந்தன. காலை அலுவலகம், மீட்டிங், ப்ராஜெக்ட் வேலை, இரவு வீட்டிற்கு வரும்போது கைபேசியில் நிலா என்ற பெயர் இருந்தாலும் அதை திறந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு வரவில்லை.
அவசரப்பட்டு நெருக்கம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இல்லை. இருவருக்கும் பேச நேரம் இருந்தது என்றால் அது இரவு மட்டும்தான். ஆனால் நிலாவின் மனதில் அப்பா சொன்ன மாதிரி அளவா பேசணும் என்ற எண்ணம். ஆதவனின் மனதில் இப்ப தேவையில்லாம அடிக்கடி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம். அதனால் நிச்சயதார்த்தம் முடிந்தாலும் இருவருக்கும் இடையே இன்னும் ஒரு இயல்பான தூரம் இருந்தது. அந்த தூரத்தை யாரும் குறைக்க முயற்சி செய்யவில்லை. அப்படியே நாட்கள் அமைதியாக கடந்தன. ஆதவனும் நிலாவும் ஒருவருக்கொருவர் எந்த அழைப்பும் செய்யவில்லை. வாட்ஸ்அப்பிலும் ஒரு மெசேஜ் கூட இல்லை. அந்த மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்த ஆதவன் ஹாலில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தான். அர்ஜுனும் அவன் அருகில் வந்து அமர்ந்தான். சில நிமிடங்கள் இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென்று அர்ஜுன் ஆதவனை பார்த்து அண்ணே என்று அழைத்தான். சொல்லுடா, அன்னிக்கிட்ட பேசுனீங்களா என்று சாதாரணமாக கேட்டான். ஆதவன் டீ கப்பை மேசையில் வைத்துவிட்டு இல்ல என்று ஒரு வார்த்தையில் பதிலளித்தான். ஏன் அண்ண, நம்பர் வாங்கினீங்கல்ல, ஒரு தடவையாவது பேசியிருக்கலாம்ல என்று அர்ஜுன் இயல்பாக சொன்னான். ஆதவன் சிரித்தபடி பேசணும்னா பேசிக்கலாம், ஆனா அவசரம் என்ன என்றான். அதெல்லாம் சரி, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு தடவை கேட்டிருக்கலாமே என்றான் அர்ஜுன். ஆதவன் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக தலையசைத்தான். அதே நேரத்தில் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த லக்ஷ்மியும் அவர்கள் பேச்சை கேட்டுவிட்டு அர்ஜுன் சொல்றதும் சரிதான் ஆதவா, ஒரு தடவை நீ பேசிட்டா என்ன, பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாங்க என்று மெதுவாக சொன்னார். ஆதவன் அம்மாவை பார்த்தான். சரிம்மா, டைம் கிடைக்கும் போது பேசுறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்றான். அன்றிரவு அறைக்குள் வந்த ஆதவன் வழக்கம் போல குளித்துவிட்டு படுக்கையில் அமர்ந்தான். அர்ஜுனும் லக்ஷ்மியும் சொன்னது அவன் மனதில் ஓடியது. ஒரு தடவை பேசிட்டா என்ன என்று அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவன் மெதுவாக கைபேசியை எடுத்தான். வாட்ஸ்அப்பை திறந்தான். சில நொடிகள் நிலா பெயரையே பார்த்து கொண்டிருந்தான். கால் பண்ணலாமா இல்ல மெசேஜ் அனுப்பலாமா என்று யோசித்தவன் இறுதியாக ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அனுப்பினான். ஹாய் என்று அனுப்பிவிட்டு ஓரமாக போனை வைத்தான். மறுநாள் காலை வழக்கம் போலவே சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் நிலா. கைபேசியை பார்த்தாள். ஆதவனிடமிருந்து வந்திருந்த அந்த ஒரு வரி மெசேஜை பார்த்ததும் அவள் முகத்தில் தானாகவே ஒரு சின்ன புன்னகை வந்தது. இப்பவாவது பேசணும்னு நினைச்சாரே என்று மனதுக்குள் நினைத்தாள். உடனே பதில் அனுப்பினாள். நிலா, குட் மார்னிங், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், மாலையில பேசுறேன் என்று அனுப்பிவிட்டு போனை பைக்குள் வைத்தாள். அந்த மெசேஜை ஆதவன் மத்திய இடைவேளையில் தான் பார்த்தான். அவன் சின்னதாக புன்னகைத்தான். வேறு எந்த பதிலும் அனுப்பவில்லை. மீண்டும் தனது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இருவருக்கும் இடையே உரையாடல் ஆரம்பித்திருந்தது. ஆனால் அது இன்னும் இரண்டு அந்நிய மனிதர்கள் பேசும் உரையாடலாகத்தான் இருந்தது. அந்த ஒரு மெசேஜுக்கு பிறகும் பெரிதாக எதுவும் மாறவில்லை. ஆதவன் தினமும் குட் மார்னிங் குட் நைட் என்று அனுப்பும் வகை கிடையாது. நிலாவும் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பும் பழக்கம் கொண்டவள் இல்லை. சில நாட்கள் மீண்டும் அமைதியாகவே கடந்தது. ஒரு நாள் மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்த ஆதவன் ஹாலில் அமர்ந்திருந்தான். லக்ஷ்மி அவனுக்கு காஃபி கொடுத்துவிட்டு ஆதவா என்று அழைத்தார். சொல்லுங்கம்மா, மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டா போதுமா, ஒரு தடவை பேசுடா என்றார். ஆதவன் சிரித்தான். சரிம்மா என்று சொல்லிவிட்டு கைபேசியை எடுத்தான். சில நொடிகள் யோசித்துவிட்டு நிலாவின் எண்ணிற்கு அழைத்தான். அந்த நேரம் நிலா பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு அறையில் அமர்ந்திருந்தாள். அலைபேசி ஒலித்தது. திரையில் ஆதவன் என்று பெயர் தெரிந்தது. ஒரு நொடி இதயம் வேகமாக துடித்தது. அவள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அழைப்பை ஏற்றாள். ஹலோ என்றாள். ஹலோ, நல்லா இருக்கீங்களா என்று ஆதவனின் குரல் அமைதியாக இருந்தது. நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன் என்று ஆதவன் சொன்னான். சில நொடிகள் அமைதி. ஸ்கூல் எப்படி போகுது என்று ஆதவன் கேட்டான். நல்லாதான் போகுது என்று நிலா சொன்னாள். உங்களுக்கு வேலை ரொம்ப பிஸியா? ஆமா, இப்ப கொஞ்சம் பிஸி தான் என்று ஆதவன் சொன்னான். மீண்டும் அமைதி. நிலா ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஆதவனுக்கும் அதே நிலையில்தான் இருந்தான். சரி, வேலையிலிருந்து இப்பதான் வந்திருப்பீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றான் ஆதவன். சரி, நீங்களும் என்று மட்டும் சொல்லிவிட்டு நிலா அழைப்பை முடித்தாள். போனை வைத்துவிட்டு சில நொடிகள் நிலா அமைதியாக அமர்ந்திருந்தாள்.
பிறகு அதே இரவு அபிநயாவுக்கு அழைத்தாள். ஹலோ அபி, சொல்லுடி, இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அட சூப்பர், இப்ப நல்லா பேசுனீங்களா? நிலா சிரித்தபடியே, அதுதான் இல்ல அபி, நல்லா இருக்கீங்களா, வேலை எப்படி போகுது, அவ்வளோதான், 2 நிமிஷத்துல கால் முடிஞ்சிடுச்சு என்றாள் நிலா. அபிநயா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். பிறகு, ஒரு விஷயம் கேட்கவா நிலா? என்கேஜ்மெண்ட் ஆன பிறகுதான் நான் பார்த்த நிறைய பசங்க நாளெல்லாம் பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, வெளியே போறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆதவன் அப்படி இல்ல. நிலா மெதுவாக, அதுதான் எனக்கும் புரியல அபி, அவருக்கு என்ன பிடிக்கலையான்னு கூட ஒரு நிமிஷம் தோணுச்சு. அபிநயா உடனே மறுத்தாள். அப்படி முடிவு பண்ணிடாத நிலா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பு. இது அவரோட இயல்பா கூட இருக்கலாம். அவசரப்பட்டு எதுவும் யோசிக்காத, கொஞ்ச நாள் கவனிச்சு பாரு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் என்றாள் அபிநயா. அபிநயாவின் அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தியது. சரி, கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தாள் நிலா. அந்த இரவு ஆதவன் தன் இயல்பிலேயே இருந்தான். நிலாவோ, இது அவரோட இயல்பா, இல்ல அவர் என்ன தவிர்க்கிறாரா என்று கேள்வியோடு உறங்க சென்றாள். நாட்கள் யாருக்கும் தெரியாமல் வேகமாக கடந்தன. ஆதவனும் நிலாவும் அவ்வப்போது மட்டும் பேசினர். ஒரு மாலை வீட்டில் எல்லோரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சண்முகம் கேலண்டரை பார்த்து கொண்டே, மீனா, இன்னும் 2 வாரம்தான் இருக்கு, முகூர்த்த புடவை எடுக்கணும் என்றார். நிலா மெதுவாக, அம்மா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா, இன்னும் 2 வாரம்தான் ஸ்கூல் போவேன், சனிக்கிழமை அரை நாள் கிளாஸ் இருக்கு, லீவ் எடுக்க விரும்பலம்மா என்றாள். அதை கேட்ட சண்முகம், சரி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையே போயிடலாம் என்று சம்மதித்தார். அடுத்த நாளே 2 வீட்டாரும் பேசிக்கொண்டு நாளை முடிவு செய்தார்கள். திருமணம் மதுரையிலேயே நடக்கப் போவதால் மதுரையில் இருக்கும் பெரிய பட்டுப்புடவை கடைக்கே செல்ல முடிவு செய்யப்பட்டது. அந்த முடிவோடு 2 வீட்டாரும் உற்சாகமாக தயாராக ஆரம்பித்தனர். ஆனால் அந்த முகூர்த்த புடவை வாங்க போகும் நாள் ஆதவன் நிலா இருவரின் மனதிலும் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மதுரையில் இருந்த பிரபலமான பட்டுப்புடவை கடை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. முதலில் ராகவன் குடும்பம் வந்து சேர்ந்தது. லக்ஷ்மி, ஆதவன், அர்ஜுன் அவர்களுடன் வேணுகோபாலும் வெண்ணிலாவும் வந்திருந்தனர். சிறிது நேரத்தில் சண்முகம் குடும்பமும் வந்தது. சண்முகம், மீனா, நிலா, கண்ணன் பெரியப்பா குடும்பமும் அவர்களுடன் சேர்ந்தனர். வாங்க சம்மந்தி என்று புன்னகையுடன் வரவேற்றார் ராகவன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சோமோ என்று சண்முகம் கேட்டார். இல்ல சம்மந்தி, நாங்க இப்பதான் வந்தோம் என்று லக்ஷ்மி சிரித்தார். பொண்ணு யாரு என்று விற்பனையாளர் சிரித்தபடி கேட்டார். உடனே எல்லோருடைய பார்வையும் நிலாவின் பக்கம் திரும்பியது. சற்று தயக்கத்துடன் சிரித்தபடியே நிலா முன்னால் வந்து அமர்ந்தாள். அவளுக்கு எதிரே, மாப்பிள்ளை இங்கே உட்காருங்க சார் என்று விற்பனையாளர் சொன்னார். ஆதவன் அமைதியாக வந்து அமர்ந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு நொடி பார்த்து கொண்டார்கள். அவ்வளவுதான். மீண்டும் பார்வையை திருப்பி கொண்டனர். முதல்ல பாரம்பரிய முகூர்த்த புடவை காட்டுங்க என்று லக்ஷ்மி சொன்னார். அடுத்த நிமிடமே ஒன்றின் பின் ஒன்றாக பல நிறங்களில் பட்டுப்புடவைகள் பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு புடவையையும் கடை ஊழியர்கள் பிரித்து காட்ட அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக தங்களின் கருத்தை சொல்ல ஆரம்பித்தனர். இந்த கலர் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் டல்லா இருக்கு, இந்த பார்டர் ரொம்ப அழகா இருக்கு என்று பேச்சுக்கள் தொடர்ந்தன. ஆனால் நிலா மட்டும் அமைதியாக ஒவ்வொரு புடவையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை புடவையின் அழகை விட அதன் விலையில்தான் அதிக நேரம் நின்றது. அதை லக்ஷ்மி அமைதியாக கவனித்தார். மீனாவும் தன் மகளின் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தார். ஒவ்வொரு புடவையும் அவள் அமைதியாக பார்த்தாள். சிலவற்றை கையில் எடுத்து பார்த்தாள். அப்போது ஆழமான மெருண் நிறத்தில் மெல்லிய தங்கஜரி வேலைப்பாடு கொண்ட ஒரு பட்டுப்புடவை அவள் கண்ணில் பட்டது. அதை பார்த்தவுடனே அவளது பார்வை ஒரு நொடி அதிலேயே நின்றது. இந்த புடவை கொஞ்சம் பார்க்கலாமா என்று கேட்டாள். அந்த புடவை முழுவதுமாக விரித்து பார்த்தாள். மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதே நேரத்தில் அதை காட்டிலும் அதிக ஜரி வேலைப்பாடும் அதிக விலையும் கொண்ட இன்னும் சில புடவைகள் அவள் முன் வைக்கப்பட்டன. எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தாள் நிலா. ஆனால் மீண்டும் அவள் பார்வை அந்த மெருண் நிற புடவைக்கே திரும்பியது. விலைப்பட்டியலை ஒரு முறை பார்த்தாள். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மெதுவாக சொன்னாள். பிறகு, எனக்கு இந்த விலை ரேஞ்சிலேயே போதும், இதை விட அதிக விலை அவசியமில்லை என்று இயல்பாக சொன்னாள். அந்த வார்த்தை அங்கிருந்த மீனாவின் காதிலும் விழுந்தது.
எதிரே அமர்ந்திருந்த லக்ஷ்மியும் அதை கவனித்தார். இருவரும் எதுவும் சொல்லவில்லை. அந்த நேரம் ஆதவனின் மொபைல் ஒலித்தது. 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை ஏற்றான். பேசிக்கொண்டே கடையின் மறுபக்கம் 2 அடிகள் நடந்து சென்றான். அந்த நேரத்தில் லக்ஷ்மி, ராகவன், உறவினர்கள் என அனைவரும் வேறு விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மீனா மட்டும், நிலா 1 நிமிஷம் இங்க வாமா என்று மகளை அழைத்து கொண்டு கடைக்கு ஓரமாக நடந்து சென்றார். இருவரும் நின்ற இடம் மற்றவர்களின் பார்வைக்கு சற்று மறைவாகவே இருந்தது. ஆனால் ஆதவன் நின்றிருந்த இடத்திலிருந்து அவர்கள் பேசுவது தெளிவாக கேட்டது. ஆதவன் அழைப்பை முடித்துவிட்டு அவன் அங்கேயே நின்றான். ஏன் இவ்ளோ விலைய பார்த்துட்டு யோசிக்கிற? கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரப்போகுது என்று மீனா நிலாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முகூர்த்த புடவைனா கொஞ்சம் நல்லா தான் எடுக்கணும். அதுவும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் எடுக்க போறாங்க. நீ எதையும் யோசிக்காம உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ நிலா என்றார். நிலா மெதுவாக சிரித்தாள். அம்மா, மாப்பிள்ளை வீட்டு காசா இருந்தாலும் நம்ம அப்பா காசா இருந்தாலும் காசு காசு தானம்மா. ஒரே ஒரு நாள் தான் இந்த முகூர்த்த புடவைய கட்ட போறேன். அதுக்காக இவ்வளவு செலவு செய்யணும்னு எனக்கு தோணல. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல புடவை எடுத்துக்கிட்டா போதுமா என்று அமைதியாக சொன்னாள் நிலா. நிலாவின் குரலில் எந்த பாசாங்கும் இல்லை. அவள் மனதில் இருந்ததை இயல்பாகத்தான் சொன்னாள். அந்த வார்த்தைகள் ஆதவனின் மனதில் மெதுவாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின. ஒரு நொடி எதுவும் பேசாமல் நின்றான். நிலா அவள மாதிரி இல்ல போல என்ற எண்ணம் முதல் முறையாக அவன் மனதில் தோன்றியது. பணத்தையும் வசதியையும் மட்டுமே பார்த்து முடிவு செய்கிற பொண்ணு இல்ல என்ற சிறிய நம்பிக்கை அவனுக்குள் முளைத்தது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வைத்தே அவன் யாரையும் முழுமையாக நம்பும் அளவுக்கு இன்னும் அவன் மாறவில்லை. ஒரு மனிதரை சில வார்த்தைகளை வைத்து எடை போடக்கூடாது. இன்னும் பார்ப்போம் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு எதுவும் நடக்காதது போல் மீண்டும் அனைவரிடமும் வந்து அமர்ந்தான் ஆதவன். நிலாவும் மீனாவும் மீண்டும் அனைவரும் இருந்த இடத்திற்கு வந்தனர். லக்ஷ்மி சிரித்தபடி, நிலா, உனக்கு எது மனசிற்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லு. யாருக்காகவும் உன் விருப்பத்தை மாத்திக்க வேண்டாம் என்றார் லக்ஷ்மி. அந்த வார்த்தை நிலாவின் மனதில் லக்ஷ்மியிடம் ஒரு சிறிய நெருக்கத்தை உருவாக்கி இருந்தது. சரிங்கத்த என்று அவளும் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த மீனாவின் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. அங்கிருந்தவர்கள் எல்லோரும் 2 குடும்பங்களும் மெதுவாக ஒன்றாக கலக்க ஆரம்பித்து விட்டதாகவே தோன்றியது. அதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஆதவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் நிலாவை பற்றி அவன் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த மாற்றம் காதல் இல்லை, ஆனால் அவளை புரிஞ்சுக்கணும் என்ற ஒரு சிறிய ஆர்வம் மட்டும் அவன் மனதில் முதல் முறையாக தோன்றியது. அதே நேரத்தில் விற்பனையாளர் 2 புடவைகளை விரித்து, சார், மேடம், இந்த 2ல எது பிடிச்சிருக்குன்னு ஒரு தடவை பாருங்க என்று சொன்னார். லக்ஷ்மி உடனே ஆதவனையும் நிலாவையும் பார்த்து, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க என்று புன்னகையுடன் சொன்னார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அடுத்த நொடி ஆதவன் முதல் முறையாக புடவை தேர்வை பற்றி நிலாவிடம் நேரடியாக பேச ஆரம்பித்தான். ஒன்று அடர்ந்த மெருண் நிறத்தில் ஜரி வேலைப்பாடுடன் இருந்தது. மற்றொன்று இளம் சிவப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் எளிமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. ஆதவன் 2 புடவைகளையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்று அமைதியாக கேட்டான் ஆதவன். நிலா ஒரு நொடி 2ஐயும் பார்த்தாள். எனக்கு என்று தொடங்கிவிட்டு சிறிது தயங்கினாள். புடவையை கையில் எடுத்து பார்த்த நிலா அதன் நிறத்தையும் வேலைப்பாட்டையும் ரசித்ததோடு ஒரு நொடி அதிலிருந்த விலைப்பட்டியலையும் அமைதியாக பார்த்தாள். அந்த சிறிய செயலை ஆதவன் கவனித்தான். இது பிடிச்சிருக்கு என்று இளஞ்சிவப்பு கலந்த சிவப்பு நிற பட்டு புடவையை காட்டினாள். ஆதவனும் அதே புடவையை மீண்டும் பார்த்தான். எனக்கும் இது பிடிச்சிருக்கு என்றான். அதற்கு மேல் எந்த காதல் பார்வையும் இல்லை, தேவையில்லாத உரையாடலும் இல்லை. இருவரும் இயல்பாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அதை பார்த்த லக்ஷ்மி, சரி, அப்ப இதையே எடுத்துக்கலாம் என்று மகிழ்ச்சியாக சொன்னார். அதற்கு பிறகு மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை, மற்ற உறவினர்களுக்கு சில துணிகளையும் பார்த்து முடித்தனர். அந்த நேரம் முழுவதும் ஆதவனும் நிலாவும் அவ்வப்போது ஒரு சிறிய கருத்தை மட்டும் பகிர்ந்து கொண்டனர். இந்த கலர் ஓகே, இது நல்லா இருக்கு, சரி, இது போதும்
அவ்வளவுதான். ஒருவரை ஒருவர் கவர வேண்டும் என்ற முயற்சியும் இல்லை. அமைதியாக மரியாதையுடன் நடந்த உரையாடல் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே ஒருவரை பற்றி ஒருவர் உருவாக்கி கொண்டிருந்த அபிப்பிராயம் மட்டும் மெதுவாக நல்ல திசையில் நகர ஆரம்பித்தது. அனைத்தும் முடிந்து பில் போடுவதற்காக ஊழியர்கள் புடவைகளை எடுத்து சென்றார்கள். பில் ரெடியாகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் சார் என்று கூறியதும் அனைவரும் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தனர். முகூர்த்த புடவை வாங்கி முடித்ததும் 2 குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக கடையை விட்டு வெளியே வந்தார்கள். சரி சம்மந்தி, நாங்க கிளம்புறோம் என்று ராகவன் சொல்ல, சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க என்று சண்முகமும் புன்னகையுடன் வழி அனுப்பினார். லக்ஷ்மி நிலாவிடம் திரும்பி, புடவை நல்லா பத்திரமா வைமா, இன்னும் 2 வாரம்தான் இருக்கு என்று அன்பாக சொன்னார். சரிங்கத்த என்று நிலாவும் மெதுவாக புன்னகைத்தாள். ஆதவன் வழக்கம் போல ஒரு முறை மட்டும் நிலாவை பார்த்தான். போயிட்டு வரேன் என்றான். சரிங்க என்று நிலாவும் சுருக்கமாக தலையசைத்தாள். அடுத்த நொடியே இருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு காரில் ஏறிவிட்டார்கள். மாலை நிலா வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே, அக்கா வந்துட்டீங்களா என்று கயல் ஓடி வந்தாள். எக்ஸாம் எப்படி எழுதுன என்று கேட்டபடியே கையில் இருந்த பைக்களை நிலா அவளிடம் கொடுத்தாள். நல்லாதான் எழுதுன என்று சொல்லிக்கொண்டே, சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று குழந்தை போல் ஆர்வமாக கேட்டாள். நிலா சிரித்தபடி ஒரு கவரை அவள் கையில் கொடுத்தாள். இதோ உனக்காக. கயல் ஆவலுடன் திறந்து பார்த்தாள். அதற்குள் இருந்த உடையை பார்த்ததும் அவள் முகமே மலர்ந்தது. அக்கா ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மகிழ்ச்சியாக சொன்னாள். உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் எடுத்தேன் என்று நிலா சிரித்தாள். அதே நேரத்தில் மீனாவும் உள்ளே வந்தார். பார்த்தையா, உனக்காக தான் அக்கா தனியா பார்த்து எடுத்துட்டு வந்தா என்று சொல்ல கயல் உடனே நிலாவை கட்டி பிடித்தாள். தேங்க்ஸ்கா என்றாள். அந்த வீட்டில் சிறிது நேரம் முழுக்க புடவைகளையும் துணிகளையும் பார்த்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் சிறிது நேரம் முழுக்க புடவைகளையும் துணிகளையும் பார்த்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். கல்யாணம் நெருங்கி வருவதால் வீட்டில் ஒரு சிறிய உற்சாகம் பரவ ஆரம்பித்திருந்தது. நிலாவும் கையிலும் மட்டும் அறைக்குள் வந்தனர். அறைக்குள் வந்ததும் நிலா தன்னுடைய பட்டுப்புடவையை எடுத்து மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தாள். கயல் கட்டிலில் உட்கார்ந்து போனையே பார்த்து கொண்டிருந்தாள். நிலா மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் ஆதவனை பற்றி எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆதவன் ஒரு முறை போன் செய்திருந்தார். அதுவும் மிகவும் சாதாரணமாகத்தான் பேசியிருந்தார். அதன் பிறகு வந்த மெசேஜ்களும் அதே மாதிரிதான். பேச வேண்டும் என்பதற்காக பேசுவது போல இருந்ததை தவிர அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனிடம் இருப்பது போல நிலாவுக்கு தெரியவில்லை. அவளுக்கு ஆதவனை பிடித்திருந்தது. ஆனால் அவனை பற்றி முழுமையாக தெரியாமல் அந்த பிடிப்பு காதலாக மாறவில்லை. அதே நேரத்தில் ஏன் இப்படி இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் கயல் போனை எடுத்துக்கொண்டு மெதுவாக சமூக வலைத்தளங்களில் தேட ஆரம்பித்தாள். முதலில் ஆதவனுடைய பெயரை தேடினாள். அந்த பெயரில் நிறைய ப்ரொஃபைல்கள் வந்தன. அவரா இல்லை இவரா என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் பார்த்தாள். எதுவும் சரியாக தோன்றவில்லை. பிறகு ஆதவனின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் பெயர் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அதை வைத்து தேட ஆரம்பித்தாள். சில நொடிகளில் அந்த நிறுவனத்தின் பக்கம் கிடைத்தது. அதில் நிறுவனத்தை பற்றிய பதிவுகளும் சில நிகழ்ச்சிகளில் ஆதவன் கலந்து கொண்ட புகைப்படங்களும் அவர் பேசிய சில வீடியோக்களும் இருந்தன. கயல் ஆர்வமாக அந்த பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த பக்கத்தில் இருந்த பெயர் அவள் கவனத்தை ஈர்த்தது. அர்ஜுன் என்ற பெயரை பார்த்ததும் ஒரு நொடி யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த ப்ரொஃபைலை திறந்து பார்த்து அர்ஜுன் எடுத்த சில புகைப்படங்களும் அர்ஜுனும் ஆதவனும் சேர்ந்து எடுத்த சில புகைப்படங்களும் அதில் இருந்தது. அப்படின்னா இவர்கிட்ட இருந்துதான் மாமாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள். அவள் சுற்றி ஒரு முறை பார்த்தாள். நிலா இன்னும் தன்னுடைய புடவையையே பார்த்து கொண்டிருந்தாள். கயல் எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் போனை பார்த்தாள். அவனின் ப்ரொஃபைலை திறந்து சில நொடிகள் தயங்கினாள். பிறகு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பப்பட்டதும் போனை அப்படியே வைத்துவிட்டு சின்னதாக சிரித்தாள். அது நிலாவுக்காக அவள் எடுத்த முதல் முயற்சி. அடுத்த நாள் காலை வீட்டில் வழக்கம் போல எல்லோரும் அவரவர் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள். நிலா பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். கயலும் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனதில் மட்டும் நேற்றிரவு அனுப்பிய அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் நினைவுக்கு வந்திருந்தது. வாய்ப்பு கிடைத்ததும் போனை எடுத்து பார்த்தாள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அவள் அனுப்பியது அப்படியே இருந்தது.
அதே நேரத்தில் ஆதவன் தன்னுடைய வேலைகளில் முழுமையாக மூழ்கியிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது என்ற எண்ணம் இருந்தாலும் அதை பற்றி அவன் அதிகமாக யோசிக்கவில்லை. நிலாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணமும் கட்டாயமும் அவனுக்கு இன்னும் உருவாகவில்லை. அவன் மனதில் திருமணம் என்பது ஒரு பொறுப்பு, அதற்குள் காதல், அதிக நெருக்கம் போன்ற விஷயங்களை அவன் எதிர்பார்க்கவில்லை. 2 நாட்கள் கழித்து கயல் அனுப்பிய ரெக்வஸ்டுக்கு பதில் வந்திருந்தது. கயலின் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு வந்தது. அவள் உடனே அந்த ப்ரொஃபைலை திறந்தாள். அவள் எதிர்பார்த்தது ஒன்றுதான், ஆதவனை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக அவசரமாக எதையும் கேட்டுவிடக்கூடாது என்று முதலில் சாதாரணமாகவே பழகிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாட்களே இருந்ததால் வீடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. கண்ணன் பெரியப்பா ஒரு வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார். மீனா, கயல் என வீட்டில் இருந்த அனைவரும் ஒவ்வொரு வேலையாக பிஸியாக இருந்தார்கள். சண்முகமும் கல்யாண வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அறிமுகமில்லாத எண். ஹலோ என்று சண்முகம் சொன்னார். மறுமுனையில் இருந்தவர் நேரடியாக பேச ஆரம்பித்தார். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சண்முகம் குழப்பமாக, யார் நீங்க என்று கேட்டார். அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு விட்டுட்டு போனவன். அதை பற்றி விசாரிக்காமலே இப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? சண்முகத்தின் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க? இதே மாதிரி உங்க பொண்ணையும் ஒரு நாள் ஏமாத்திட்டு போயிட்டானா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. குறைஞ்சபட்சம் இப்பவாவது யோசிச்சு பாருங்க என்று அந்த போனில் அழைத்தவர் சொல்ல ஆரம்பித்தார். சண்முகம் அதிர்ச்சியுடன், யாரு நீங்க? கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது எதுக்காக இப்படியெல்லாம் வந்து சொல்றீங்க என்று கேட்டார். ஆனால் மறுமுனையில் இருந்தவர் பதில் சொல்லாமல் அழைப்பை துண்டித்தார். சண்முகம் சில நொடிகள் கைபேசியையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனதில் அந்த வார்த்தைகள் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தன. ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி விட்டுட்டு போனவன். அந்த ஒரு வார்த்தை அவரை உள்ளுக்குள் உலுக்கியது. நிலாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்த போது அவருடைய மனதில் ஒரே ஒரு பயம்தான். ஒருவேளை உண்மையா இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய நிலை வந்தாலும் பரவாயில்ல என்று அவர் மனம் சொல்ல ஆரம்பித்தது. ஆனால் அடுத்த நொடியே இன்னொரு கேள்வி. இவ்வளோ தூரம் வந்து கல்யாணம் நின்னுட்டா அதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்று பல எண்ணங்கள் அவரை துரத்தின. சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் கண்ணன் பெரியப்பாவுக்கு அழைத்தார். அண்ணே, சொல்லுப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி வந்து பேச முடியுமா என்று கேட்டார். சண்முகத்தின் குரலில் இருந்த பதற்றத்தை கண்ணன் பெரியப்பா உணர்ந்தார். என்ன ஆச்சு? சண்முகம் நடந்த விஷயத்தை சுருக்கமாக சொன்னார். சில நொடிகள் அமைதியாக இருந்த கண்ணன் பெரியப்பா, எனக்கும் இதே மாதிரிதான் கால் வந்துச்சுப்பா. சண்முகம் அதிர்ச்சி அடைந்தார். உங்களுக்குமா? ஆமா, நான் திரும்ப அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சண்முகம் இன்னும் பதற்றம் அடைந்தார். அண்ணன், இப்ப என்ன பண்றதுனே தெரியல. கண்ணன் பெரியப்பா அமைதியாக, நீ முதல்ல பதறாத. முக்கியமா வீட்டுல யார்கிட்டையும் இத பத்தி சொல்லாத. முதல்ல நீ நேர்ல வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று கண்ணன் பெரியப்பா சொன்னார். சரிங்கண்ண என்று சொல்லிவிட்டு சண்முகம் அழைப்பை முடித்தார். கைபேசியை கீழே வைத்துவிட்டு சில நொடிகள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய மனதில் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரமா முடிவு பண்ணிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி அவரை வாட்டியது. அந்த ஒரு நொடியிலேயே அவருடைய மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்ட சண்முகம் மனதிற்குள் உறுதியாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று நினைத்து கொண்டார். அந்த முடிவோடு சண்முகமும் கண்ணன் பெரியப்பாவை சந்திக்க